ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த கிளாஸ்ல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் பார்க்க போறோம். இதுல பார்க்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது சீரிஸ் பேஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஒரு டைம்ல இந்த கொஸ்டின் வந்து ட்ரெண்டிங்கா கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நமக்கு இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எஸ்எஸ்சிலயோ ரயில்வேலயோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படி ஈஸியா அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சீரீஸ் வந்து அப்படியே போகுது. ஓகேங்களா, ஒரு சீரீஸ் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாருங்க, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேல வந்து எனக்கு நியூமரேட்டர் வந்து 1 இருக்கணும். ஸோ எல்லா டேர்ம்லயுமே எனக்கு நியூமரேட்டர் எவ்வளவு இருக்கு, 1 1 1 இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க 11 into 12 இருக்கு. ஸோ இங்க 12க்கு அப்புறம் இங்க எதுல முடியுதோ அது இங்க கண்டினியூ ஆகுது. அடுத்த 12 into 13, 13 into 14, அப்ப அடுத்து என்ன வரும், 14 into 15, 15 into 16 போகும். அப் டு எங்க வரைக்கும் போகுதுன்னா 80 into 81. அப்போ இதுல வந்து நமக்கு இந்த ரெண்டு வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 1 இருக்கு. ஓகேவா, ஸோ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. இங்கேயும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. அப்ப கண்டிஷன் என்னெல்லாம், எனக்கு நியூமரேட்டர்ல 1 இருக்கணும், டினாமினேட்டர்ல 2 நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கணும். அந்த 2 நம்பருக்குமான மல்டிப்ளிகேஷன் டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல 1 இருக்குன்னா அப்போ எல்லா டேர்ம்லயுமே எனக்கு டினாமினேட்டர்ல அந்த 2 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்காங்களா, அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுதான் இருக்கணும், 1 வந்து காமனா இருக்கணும். ஒருவேளை டிஃபரன்ஸ் வந்து 2 இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் 2 இருக்கணும். அதே மாதிரி இங்க உங்களுக்கு எந்த நம்பர்ல மல்டிப்ளிகேஷன் முடியுதோ அந்த நம்பர் அடுத்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். 12ல முடியுது, அடுத்த 12ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த 13ல முடியுது, இங்க 13 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் நமக்கு கொடுக்கும்போது இதுக்கு வந்து எப்படி நம்ம ஈஸியா ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, ஒரே ஷார்ட் ட்ரிக் தான். தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1 by டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்த ஃபர்ஸ்ட் மைனஸ் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் மைனஸ் லாஸ்ட் ஃபிராக்ஷன். ஸோ இதுதான் நமக்கான அந்த ஷார்ட் ட்ரிக். சரி, ஓகே, இந்த ஷார்ட் ட்ரிக் எப்படி இந்த கொஸ்டின் நான் அப்ளை பண்ண போறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ 1 by அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கல. இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது எதை மீன் பண்றேன் அப்படின்னா, டினாமினேட்டர்ல 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ டினாமினேட்டர்ல 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த 2 நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடியது அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காமனா டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்கிறது எல்லாத்துக்குமே 1 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல டிஃபரன்ஸ்க்கு பதிலாக நான் 1 போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இந்த எஃப் மைனஸ் எல்னு எழுதியிருக்கல. எஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன், எல்லுங்கிறது லாஸ்ட் ஃபிராக்ஷன். இதுல எது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் எது லாஸ்ட் ஃபிராக்ஷன்னா இங்க தெளிவா பாருங்களேன். இது அப்படியே தூக்கி எழுதிருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, எனக்கு 1 by 11 இதான் ஃபர்ஸ்ட். எனக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல லாஸ்ட்ங்கிறது என்னன்னா 1 by 81. நடுவில் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இப்போ எப்படி சப்ஸ்டிட் பண்ண போறேன்னு பாருங்க. 1 by 1 போட்டோன்னா அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணி 1 by 11 மைனஸ் 1 by 81 முடிஞ்சது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம முடிச்சிடலாம். ஸோ 1 by 1 1 தான், அதனால விட்டுடலாம். இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, எனக்கு இங்க 11 இருக்கு, 81 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தா 11 into 81. அப்போ மேல எனக்கு எப்படி மாறிடும், 81 மைனஸ் 11 மாறிடும். ஸோ 81ல 11 போச்சுதுன்னா நமக்கு 70. 11 into 81னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 891 கிடைக்கும். ஸோ 70 divided by 891 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சிம்பிளா புரிஞ்சுதா? இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த பேட்டர்ல நமக்கு இனி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டினியூ ஆயிருக்கு. எனக்கு நியூமரேட்டர் ஃபுல்லா 1 1 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல 1 into 4 கொடுத்துருக்காங்களா, இங்க 4ல முடியுது, அடுத்து இங்க 4ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 4 into 7, 7 into 10 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எனக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 1க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கு. இங்க 4க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கு. 7க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 3 இருக்கு. 97க்கும் 100க்கும் டிஃபரன்ஸ் 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 3ங்கிறது காமனா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 by டிஃபரன்ஸ். ஸோ 1 by இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3. அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்னா இங்க இதுதான், இந்த 1 by 1. ஸோ 1 by 1 மைனஸ் லாஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன, 1 by 100. ஓகேவா, ஸோ 1 by 100 ஈக்குவல் டு, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது, 1 by 3. இங்க நமக்கு 1 minus 1 by 100னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 99 by 100ன்னு எழுதிக்கலாம்.
இந்த இடத்துல 3ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 33 டைம்ஸ் வரும். ஸோ ஃபைனலா ஆன்சர் வந்து நமக்கு 33 டிவைடட் பை 100. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சீரீஸ்ல நடுவுல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. ஸோ எல்லாமே என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. மைனஸ் வந்ததுன்னா இது நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதுல எது மட்டும்தான்? பிளஸ் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துலயும் பாருங்க எல்லாத்துலயும் பிளஸ் பிளஸ் வருது. இங்கேயும் பிளஸ் பிளஸ் வருது. ஸோ ஷார்ட் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அது கண்டிஷன்ஸ் அப்ளை தான். நான் சொல்லக்கூடிய கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா மட்டும் இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதை தான் நான் எடுத்து அப்படியே வச்சிருக்கிறேன். இப்போ இதுல பாருங்களேன் 1/3 into 7. ஸோ 7ல முடியுது. அடுத்து 7 into 11, அடுத்து 11 into 15 up to 899 into 903. அப்போ இங்க எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கு. 711 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 1150 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. நியூமரேட்டர் ஃபுல்லா 1 1 இருக்கு. நடுவில் ஃபுல்லா பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1 டிவைடட் பை டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் எவ்வளோ? 1/3. ஸோ 1/3 மைனஸ் 1/903. கிளியரா? இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1/4 போட்டுக்கலாம். இன்டூ இந்த இடத்துல 3 into 903 இருக்கு. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 903 எடுத்துக்கலாம். அப்போ 903னா இந்த இடத்துல 3 இருக்கு. அப்போ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 903 வரும்? 301. இப்போ இந்த இடத்துல 301 மைனஸ் 1. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1/4 into 300 டிவைடட் பை 903. 300 டிவைடட் பை 903. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 100, இங்கே 301 வரும். இங்கே 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 25. இப்போ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஆன்சர் எவ்வளோ? 25 டிவைடட் பை 301. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 3மே சேம் மாடல், ஈஸியான ட்ரிக்கு. இதை நீங்க ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு ட்ரிக்கோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.